ஏதாவது சத்தம் கேட்டீங்களா? யாராவது என்னன்னு தெரியலங்க. நாங்களும் தூங்கிட்டு தான் இருந்தோம். திடீர்னு ஒரே சத்தம். ஹலோ ஹலோ, கொஞ்சம் சைலண்டா இருங்க. குழந்தைய காணும், தங்கச்சியை காணும், பேத்தியை காணும். எனக்கும் தான் காணும். எனக்கு எல்லாமா இருந்தவ இப்போ காணும். அதான் ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டேன். ஆனால் அவங்க உயிரோட வேணுமா வேணாமான்னு இன்னைக்கு நீங்கள் தான் முடிவு பண்ண போறீங்க. பக்குன்னு இருக்கா? இருக்கும். உங்களையெல்லாம் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது யார் தெரியுமா? அவன்தான். ஒன்றுமே தெரியாத மளிகை கடைக்காரன்னு நினச்சிட்டு இருக்கீங்களே, சோழன். சும்மா கடத்திட்டு போய் வச்சதுக்கு இப்படி அடிச்சுக்கிறீங்க. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஒரு கர்ப்பிணி பண்ண கழுத்தெடுத்து கொன்று இருக்கிறான். அனாதியா செத்து கிடந்த என்னோட அனிஷா ஒரு சாக்லேட்டுக்காக ஆரம்பித்த விளையாட்டு இப்போ ரத்தம் குடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு அவன் வேணும், அவன் குடும்பம் வேணும். ஒவ்வொருத்தர் விடாமல் கொண்டாதான் என்னோட ஆத்திரம் அடங்கும். சோழனோட அப்பா ராமலிங்கம் உங்கள் கம்யூனிட்டி ஹெல்ப்பில் தான் தப்பிச்சு போயிருக்கிறாரு. இன்னும் 1/2 மணி நேரத்தில் நீங்கள் அவரை திரும்ப இங்கே வர வைக்கணும். போலீஸுக்கு ஃபோன் பண்ணலான்னு நீங்கள் யோசிக்கலாம். எனக்கு பிரச்சனை இல்லை. ஏற்கனவே 100கணக்கான கொலை செஞ்சவன். இந்த குழந்தைங்கள்லாம் கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன். என்ன எவனோ ஒரு கிறுக்க பேசிக்கிட்டு இருக்கான், நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் முதல்ல போலீஸுக்கு ஃபோன் பண்றேன். சார் கொஞ்சம் இருங்க, அவசரப்பட்டு ஃபோன் பண்ணாதீங்க. அவனை பார்க்கறதுக்கு மாதிரி இருக்கான் சார். நாம போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அதனால அவன் குழந்தைகளை கொண்டுட்டா என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு நிதானமா தான் என்ன சார் பேசுறீங்க? அதெல்லாம் போலீஸ் பார்த்துப்பாங்க. நான் முதல்ல எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்றேன். என்ன இப்படி பண்றாரு? என் பொண்ணுக்கு 9 வயசு ஆகுது. பக்கத்துல இருட்டுல போறது கூட அவ ரொம்ப பயப்படுவா. கையில கண்ணெல்லாம் வச்சிருக்கானுங்க. இப்ப அந்த குழந்தை போல அவன் கேக்குற தயவு செய்து செஞ்சு கொடுத்துருங்க, தயவு செய்து செஞ்சு கொடுத்துருங்க, செஞ்சு கொடுத்துருங்க. அதெல்லாம் நம்பிட்டு இருக்கியேம்மா. முதல்ல சோழனை கூட்டு வந்துருவோம். அவன் வந்து இதுக்கு ஒரு முடிவு சொல்லுவான் பாரு. அங்கிள் அங்க யாருமே இல்ல, வீடும் கடையும் காலியா இருக்கு. பாத்தீங்களா, இங்க நம்மள பிரச்சனைல மாட்டி விட்டுட்டு அவங்க மட்டும் தப்பிச்சிட்டாங்களா? நீங்க எல்லாருமே பயத்திலையும் அவசரத்திலையும் தான் பேசுறீங்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. இப்ப அவன் சொல்றத செய்யறது தான் சரின்னு நாம நினைச்சா கூட ராமலிங்கம் எங்க இருக்காருன்னு நம்ம யாருக்குமே தெரியாதே. எனக்கு தெரியும். என் புருஷன் அவசரமா கிளம்பி போனாரு. சோழம் ஃபோன் பண்ணி ராமலிங்கம் மாமாவை கூட்டிட்டு வர சொன்னதா சொன்னாரு. அப்ப ஃபோன் பண்ணுமா? உன் புண்ணியம் தானே கிடைச்சிருக்காங்க, உடனே ஃபோன் பண்ணுமா. நேரத்தை கடத்தாம ஃபோன் பண்ணுங்கம்மா. முதல்ல ராமலிங்கம் இங்க வரட்டும், பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம். ராமலிங்கத்தை பார்த்தா குழந்தைகளை விட்டுருன்னு அவனே சொல்லியிருக்கானேம்மா. இவர் சொல்றதும் சரிதான். பிரச்சனையில் அவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க போது அவங்கள வச்சே பேசுவோமே. இங்க உள்ள யாருக்குமே போலீஸ் எனக்கு வேற தைரியம் இல்லைல்ல. உன் புருஷன்கிட்ட நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லுமா. சொல்லு கீதா. என்னங்க பதட்டப்படாம நான் சொல்றத மட்டும் கேளுங்க, சரியா? என்னாச்சு? நம்ம பொண்ணை யாரோ கடத்திட்டாங்க. அவன் மட்டும் இல்ல, இங்க நிறைய பேரை காணும். கடத்திட்டு போனவன் வீடியோல ராமலிங்கம் மாமாவை கூட்டிட்டு வந்து நிறுத்தினா எல்லாரையும் விட்டுடுறேன்னு சொல்றான். இல்லைன்னா கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். நம்ம பொண்ணு ரொம்ப பயந்துருப்பா. நீங்க ராமலிங்கம் மாமாவை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்துடுறீங்களா? அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நானும் கூட சேர்ந்து செத்துருவேன். கணேஷ் என்னாச்சுப்பா? ஏய் என்னப்பா அழுகுற? ஏய் என்னாச்சு சொல்லியா? மனசு படபடன்னு வருதியா? பொண்ணுக்கு திடீர்னு ஃபிக்ஸ் வந்துருச்சு. ஆஸ்பத்திரி கூட்டு போகணும். ஆம்புலன்ஸ் வண்டி கிடைக்கல. ஆம்புலன்ஸ் வண்டி கிடைக்கலையா? அப்புறம் எதுக்கு இந்த வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க? நம்ம வண்டி திருப்பப்பா. சோழன் என் பிள்ளைகிட்ட நான் பேசிக்கிறப்பா. நமக்கு குழந்தை முக்கியப்படா. ஏய் ஃபிக்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ். வண்டி திருப்பு, வண்டி திருப்பு கணேசா. டேய், அனிஷாவும் ராஜீவுக்கும் இந்த கனெக்ஷன் தெரிஞ்சது நமக்கு மட்டும்தான். அப்ப அனிஷா கொண்டது யாரா? ராஜீவோட கடைசி அசைன்மெண்ட் பெய்ஜிங்லேருந்து வந்திருக்கு. பெய்ஜிங்கா? அந்த அக்கௌண்ட்லேருந்து அவன் அக்கௌண்ட்டுக்கு $5 மில்லியன் அனுப்பியிருக்காங்க. இவ்வளோ பெரிய அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா? மாட்டாங்க. வாய்ப்பே இல்லை. எல்லாமே பிட்காயின் தான். ராஜீவோட அட்டம் ஃபெயில் ஆன உடனே அவனை கொல்ல பார்த்துருக்காங்க. எப்படி சொல்ற? அதே அக்கௌண்ட்லேருந்து வேற ஒரு சிங்கப்பூர் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவனோட ப்ரொஃபைல். நீயும் நானும் அனிஷாவை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ண போகும்போது இதே முகத்தை நான் அங்கே பார்த்தேன்.
Guys, air clearance is only for 5 minutes. We have to onboard now, otherwise we'll miss the flight. யாருப்பா? என் பொண்டாட்டி தான். ஏன் பேச வேண்டியதானே? ரொம்ப அழுவா. டக்குன்னு நேரில் போயிடலாம். என்னாச்சு சோடா? ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. ஸ்விட்ச் ஆஃப்? எனக்கு ஏதோ ஒரு தப்பா தோணுது. நீங்க 2 பேர் முதல்ல கிளம்புங்க. டேய் இல்ல நீ இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணு. சிக்னல் எல்லாம் இருந்திருக்கும், இல்ல பேட்டரி போயிருக்கும். இல்ல ஏதோ தப்பு நடந்திருக்கு. கிளியரன்ஸ் முடியறதுக்குள்ள நீங்க 2 பேர் முதல்ல கிளம்புங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் போத் தம் இமிடியட்லி. டேய் நீ கூட்டிட்டு போடா. Okay, come with me. Let's go. கிளம்புங்க. என்னது எல்லாரும் வெளியே நிக்கிறாங்க? மன்னிச்சிடுறா ராமு. வாங்க ராமலிங்கம், உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். எனக்காக எதுக்குப்பா? உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? அப்புறம் எதுக்கு பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு ஓடுறீங்க? சோழன் என்ன செய்யறான்னு உங்களுக்கே தெரியாதா? உங்க பையன் பண்ற தப்புக்கு எங்க பிள்ளைங்கெல்லாம் சாகணுமா? மாமா, எங்க பிள்ளைங்களை எல்லாம் கடத்திட்டாங்க. எல்லாத்துக்கும் உங்க பையன் தான் காரணம் அவன் சொல்றான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. என் பையன் காரணமா? என்னையா சொல்றீங்க? என்ன அங்கிள், பார்த்து 25 வருஷம் ஆகுது. ராஜீவ் அடையாளம் தெரியுதா? ஏப்பா, அவரை தான் இங்க கூட்டு வந்துட்டுமே. தயவு செய்து எங்க வீட்டு பிள்ளைங்களை எல்லாம் விட்டுடுப்பா. அவசரப்படாதீங்க, இன்னொரு சின்ன வேலை மட்டும் பாக்கி இருக்கு. ஏ பச்சை சட்டை தம்பி, 7ஆம் நம்பர் வீட்டுக்கு வெளியே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும், போய் எடுத்துட்டு வா. சரியா 2 மணிக்கு அந்த குழந்தைங்க எல்லாரையும் கொண்டு சொன்னதெல்லாம் செஞ்சவடா. உனக்கு இன்னும் என்னதானா வேணும்? அவர் மட்டும்தான் வேணும். பாக்ஸ் ஓபன் பண்ற தம்பி. அங்கிள், இந்த கேம்ல உங்களுக்கு வேலை இல்லை, நீங்க போய் உட்காருங்க. 2 மணிக்கு இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. ஆனா நீங்க செய்ய போற வேலைக்கு 2 செகண்ட் போதும். உங்களில் யாராவது ஒருத்தர், யாரா இருந்தாலும் எனக்கு ஓகே, சோழனோட அப்பாவை கொன்னுடுங்க. அழாதீங்க, பயப்பட வேணாம். இந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். தைரியமாக சுடுங்க. இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் குழந்தைங்க எல்லாரும் திரும்ப வீட்டுக்கு வந்துடுவாங்க. God promise. எனக்கு பொண்ணுதான் முக்கியம். சொல்லு பிங்கி. அங்கிள், அன்னைக்கு என்ன ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு போனாரே, உங்க ஃப்ரெண்டுன்னு கூட சொன்னாரே, அவரோட ஆளுங்க இங்க இருந்து 15 குழந்தைங்களை கடத்திட்டு போயிட்டாங்க. உங்க ஃப்ரெண்டு வீடியோல வந்து 15 நிமிஷத்துக்குள்ளே யாராவது ஒருத்தர் ராமலிங்கம் அங்கிளை கொண்டுட்டா அந்த குழந்தைங்க எல்லாம் விட்டுறேன்னு சொல்றாரு. ரகு மாமா துப்பாக்கியை கூட எடுத்துட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிங்கி, பதட்டப்படாத, நான் சொல்றது செய். சொல்லுங்க அங்கிள். நம்ம கடைக்கு வெளியில ஒரு எலக்ட்ரிக் பாக்ஸ் இருக்கு, தெரியுதா? ஆமா அங்கிள். அங்க போய் அதோட டோர் ஓபன் பண்ணு. அங்கிள், டேஞ்சர்னு இருக்கே. தைரியமா ஓபன் பண்ணு, பயப்படாத. அதுல ஒரு பெரிய ஃபியூஸ் இருக்கும், அதை எடுத்துரு. அங்கிள், லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. கடைக்கு முன்னாடி ஏதோ க்ளோ ஆகிற மாதிரி தெரியுதா? குட். அதுல ஏதாவது டயர் மார்க் தெரியுதா? ஆமா அங்கிள், டயர் மார்க் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணு. ஓடு, டைம் இல்லை. சாரி மாமா, எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம். உங்க பையனுக்கு எதனா அதுதானே யோசிச்சிருப்பீங்க. எல்லாரும் அவங்க குடும்பத்தை பத்தி தானே யோசிக்கிறாங்க. உங்க பையங்களெல்லாம் நினைச்சிருந்தானே இப்படி ஓடி போய் ஒளிஞ்சிருவானா?
சேஃபாக திரும்பி போயிடு. அங்கிள் நீங்க இப்ப வரலையா? ராமலிங்கம் அங்கிள் அங்க. அவங்க கடத்தின அந்த 15 குழந்தைங்க நம்ம குடும்பம் மாதிரி தான். அவங்கள முதல்ல காப்பாற்றணும். அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. நீ பத்திரமா போயிடு. ராமலிங்கம், உங்க பையனை வந்து இந்த பிரச்சனையை சந்திக்க சொல்லியிருக்கணும். உங்களால நாங்க குடும்பத்தை எல்லாம் இழந்துட்டு நிக்கிறோம். நீங்க எல்லாரும் என்ன திட்டுங்க, அடிங்க. ஆனா 25 வருஷமா உங்க ஒவ்வொருத்தரையும் என் குடும்பத்தில் ஒருத்தரா நினைச்சு தான் பழகிட்டு வந்தேன். எல்லாரும் நல்லா கேட்டுங்க. என் ஒருத்தனாலதான் நம்ம குழந்தைங்களாம் சாக போறாங்கன்னா என்ன கொடுங்க, நான் கண்ணை முடிக்கிறேன். நீங்க யார் சுட்டீங்கன்னு எனக்கு தெரிய வேண்டாம். என்னை சுட்டு கொண்டுருங்க, சுட்டு கொண்டு